ஹாய்ங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது என்னோட அடுத்த வீக்கெண்ட் குக்கிங் vlog. நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் நான் ரெசிபியெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க போகிறதில்ல. இது ஜஸ்ட் என்னோட குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது அங்கன் ஸ்டைல் பிரியாணிங்க. இந்த பிரியாணியை செஞ்சு வச்சுட்டு அடுத்தடுத்த ரெசிபீஸை இந்த வீக்கெண்டுக்கு செய்யலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் ஆக்ஸ் லைஃப் இன் USA. இந்த பிரியாணி ரெசிபியுமே நான் யூடியூப்லேருந்து பார்த்து தாங்க செய்கிறேன். முக்கால்வாசி என்னோடய ரெசிபீஸ் அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் யூடியூப்பில் பார்த்து ட்ரையல் அண்ட் எரர் தான். நிறையா இங்கே கொஞ்சம் மாற்றுறது, அங்கே கொஞ்சம் சேர்க்குறது, இது மாதிரி செஞ்சு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் வச்சுருக்கேன். அந்த ரெசிபீஸ்லேருந்து நான் செய்கிறது தான் என்னோட முக்கால்வாசி டிஷ்ஷஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ பிரியாணியை நல்லா தம் போட்டு கரெக்டான பதத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இல்லை, ரைஸ் நல்லா வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. பிரியாணி ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு போகலாம், வரீங்களா? இப்போது அடுத்த டிஷ்ஷு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இது என்ன டிஷ்ஷுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு எதனா ஒரு கெஸ் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போக போக இது என்ன டிஷ்ஷுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். டிஷ்ஷு ஆல்மோஸ்ட் பாதி ரெடிங்க. யாருக்காவது இது என்ன டிஷ்ஷுன்னு எதனா ஒரு ஐடியா இருக்கா? எல்லோரும் என்ன நினச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இது என்ன டிஷ்ஷுன்னு பார்ப்போமா? இது ஒரு கிராப் மசாலாங்க. நான் இதுக்காக ஸ்டோன் கிராப் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வாங்கினது ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கியிருந்தேன். வாங்கி நான் நாள் நைட்டே ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டேங்க. எனக்கு அப்படி இருந்தால் தான் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் ஃப்ரீசரில் போட்டேன்னா இது கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடும். மறுநாள் காலையில் தண்ணியில் போட்டுட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன். லைவ் கிராப்ஸ் தான் நான் வாங்கிட்டு நான் வீட்டில் அந்த நைட் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துப்பேன். நாள் நைட் போனோம்னாலே எனக்கு இங்கே நல்லா இந்த ஸ்டோன் கிராப்ஸ் நல்லா கிடைக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு கொரியன் மார்க்கெட் இருக்குது. அங்கே சூப்பராக கிடைக்குது. அங்கேருந்து தான் நான் கிராப்ஸ் வாங்கிட்டு வரது. இது ஒரு கிராப் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 கிலோவுக்கு இருக்குங்க. ஒரு ஸ்டோன் கிராபே அழகாக ஒருத்தருக்கு ஒரு கிராபு மோர் தேன் எனஃபாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கிராபை போட்டு கிராப் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டிஷ்ஷுக்கு போகலாம் வாங்க. இந்த கிராபை பேக் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு எடுத்திருந்தேன். அந்த பாக்ஸ்குள்ளே அதை வைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சு பேக் பண்ணேன். இப்போ அடுத்து மீன் பொளிச்சது செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இது வெங்காய தக்காளி அந்த மசாலா செய்வோம்ல, அது செஞ்சிட்ருக்கேன். நான் இந்த முறை மீன் பொளிச்சது பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் துண்டில் தாங்க செய்ய போகிறேன். நல்லா தேங்காய் பால்லாம் ஊற்றி சூப்பராக இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக ஃபிஷ்ஷை பொரித்து எடுத்துகிட்டு அதை வாழை இலையில் கட்டி திருப்பி ஒரு முறை பொரித்து எடுத்துடலாமா வாங்க. இந்த வாழை இலையில் கட்டுறது எனக்கு எப்பயுமே பிரச்சனை தாங்க. அந்த வாழை இலை எப்போ பாரு எனக்கு கிழிஞ்சிட்டே இருக்கும். நான் போன முறை கிழி பரோட்டா செஞ்ச போதும் இதே பிரச்சனை தான் இருந்தது. அந்த கிழி பரோட்டா வீடியோ பார்த்தீங்களா? அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுவும் பாருங்கள். அது இன்னும் பெரிய காமெடியாக இருக்கும். அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் நல்லா வந்துருச்சு கிழி பரோட்டா. அது வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம். பார்த்தீங்களா? இப்போ விதவிதமாக ட்ரை பண்ணுறேன்.
கையில் என்னடா இவ க்ளவுஸ்லாம் போட்டிருக்காளேன்னு நினைக்காதீங்க. நல்லா கையை வந்து வெட்டிக்கிட்டு இந்த மசாலாவோடு செய்யும்போது பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேளை இந்த வீட்டில் க்ளவுஸ் இருந்தது. இந்த க்ளவுஸை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்களா எத்தனை தடவை கட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ கட்டியுமே எனக்கு வந்து சைட்லலாம் இது வந்து லீக் ஆகிட்டே தான் இருந்தது மசாலா கொஞ்சம். எனக்கு என்னவோ அது வந்து லீக் ஆகாமல் உள்ளாரியே இருக்கும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ வந்து இப்போ இவ்வளோ தூரம் பாடுபட்டு ஒரு வழியாக சிக்கன் பொழிச்சது செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நான் செய்ய போகிறது வந்து மஷ்ரூம் பிரியாணிங்க. என் ஃப்ரெண்டில் வந்து ஒருத்தவங்க வந்து வெஜிடேரியன். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து எதனா செஞ்சு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மஷ்ரூம் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பண்ணிட்டு தான் ஞாபகம் வருது நாள் மஷ்ரூம் வாங்க மறந்துட்டேன்னு. நல்ல வேளை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இங்கே HEB இருக்குங்க. ஸோ வேகமாக கார் எடுத்துகிட்டு போய் ஒரு மஷ்ரூமை எடுத்து அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் பிரியாணியை கம்ப்ளீட் பண்ணேன். நீங்கள் இவ சும்மா சொல்கிறான்லாம் நினைக்காதீங்க, நிஜமாக அதுதான் ஆச்சு. வெங்காயம் தக்காளியை வதக்கி அப்புறம் அதை சிம்மில் வச்சு என் ஹஸ்பண்டை ஒரு கண்ணு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வீட்டிலேருந்து 2 நிமிஷத்துலேயே HEB இருக்குது. வந்து வேகமாக எடுத்துகிட்டு வந்து இப்போ போய் கழுவி கண்டினியூ பண்ணுறேன் பிரியாணியை. அவ்வளோதாங்க, இந்த பிரியாணியோட இந்த வீக்கெண்டுக்கு சமையல் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து அங்கண்ணன் ஸ்டைல் பிரியாணி ஒன்று, இந்த மஷ்ரூம் பிரியாணி ஒன்று, அப்புறம் கிராப் கறி அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து இந்த வீக்கெண்டுக்கு ஒரு பெரிய விருந்து தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து நல்லா பேக் பண்ணி நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் பார்க்கில் போய் சாப்பிட போகிறோம். அந்த ஸ்டேட் பார்க் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.